ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகனா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இது ஒரு ரிப்ளை வீடியோ தான். ஒரு சிஸ்டர் லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோவில் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சுகன்யா 9329. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஸ்டர் நானும் நியூவாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எப்படி வர்றாங்க, வீடியோ பார்த்துட்டு வர்றாங்களா, ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சிஸ்டர் உங்களுக்கு. இப்போது நானும் இப்போ தான் 2 வீக்ஸ் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ என் வீடியோஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் சப்ஸ்கிரைபர்ஸ் பாதி பேர் வந்து பாதிக்கு மேலேயே என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான். இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் எனக்கு கேட்டிருக்கீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தால் நம்ம வீடியோஸ் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். அதை பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆவாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க, தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருங்க. உங்கள் சேனல் நான் பார்த்தேன், எல்லாமே நல்லா தான் கொடுக்குறீங்க. இன்னும் இந்த மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட் நிறைய கொடுத்துட்டே இருங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. உங்களோட வீடியோவும் உங்களோட வாய்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். இப்போ என் வீடியோ உங்களுக்கு வந்த மாதிரி உங்கள் வீடியோவும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலே போதும். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, இது இப்படி மாற்றிக்கோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிகள் தான் சொல்லணும். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனே. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கொடுக்கணுன்னு எனக்கு அடுத்தடுத்து தோன்றதுக்கு காரணமே நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டும் தான். இப்போ வரைக்கும் என் சேனல் 84 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 100 மெம்பர்ஸ் ஆனவுடனே நான் ஒரு Q&A அது மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் விலாக் மாதிரி போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போடலாமா வேணாமா, இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து நான் லாஸ்ட்டாக போட்ட அந்த தக்காளி குழம்பு வீடியோவில் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ கிருஷ்ணகுமார் அண்ணா, தேங்க்யூ ஷியாமலா பழனிசாமி. நீங்கள் 2 பேர் சொல்லியிருந்தீங்க இது என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன்னு. எனக்கும் இட்லியும் தக்காளி குழம்பும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த ஆடி ஆஃபர் வீடியோவில் வந்து நான் கேட்டிருந்தேன், எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் வந்து அனிதா சண்முகம் அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரெட் கலர் சேரீ பிடிச்சிருக்குன்னு. எனக்கும் ரெட் கலர் சேரீ ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு எடுத்த ரெட் கலர் சேரீ அதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணுறேன். பாய். அப்புறம் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி தோசை சாப்பிட்டோன்னு ஒரு சூடாக ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணும், அதையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு போங்க. எனக்கு எப்பயுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி சாப்பிட்டா இந்த மாதிரி சூடாக டீயோ காஃபியோ குடிக்கணும்னு தோணும். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.